கார்பெட்ல அடுத்ததா யார் இவன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சத்யா, லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு சச்சின். சச்சின் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம கிரிக்கெட் பிளேயர் சச்சின் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. சச்சின் அப்படிங்கிறவர் தெலுங்கு ஆக்டர். ஸோ ஆக்சுவலி இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காரு தமன். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கெஸ்டா வந்திருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார், ஆக்டர் அருண் விஜய், பிரபு போன்ற பலர் வந்திருந்தாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக இப்ப நம்மளோட ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். टी सत्या यार इवन फिल्म डायरेक्टर सचिन ईशा गुप्ता लीड रोल பண்ணிருக்காங்க. இது இல்லாம பிரபு சார், கிஷோர் சார் அண்ட் டெல்லி கணேஷ் சார், சதீஷ் இவங்க எல்லா கேரக்டர்ஸா பண்ணாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் பேஸ்டு ஃபிலிம். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் பண்ணோம். அவர் இது ஜூலை 21 நாங்கள் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இது வெற்றி படம்னு I'm just trying to hope this will be a good success. Thank you. Well, this as you saw, it is a thriller as a film, and Satya had come to me with this idea that I want to make a film which is a thriller at the same time. It has something interesting element of sport with it. I started as a sportsman in life, and I used to play cricket. I think almost till the age of 15-16 I had potential to be a part of Indian team as well, but unfortunately I couldn't be. So anything to do with sports, like in this film Kabaddi and with cricket, with Telugu Warriors, I get my share of sports, and I not many people know, but I can play almost 16 sports. So something different to offer. It has a story which is always going all around the world, and then finally it culminates into a story that has never been seen before. Satya cinema ku varadhukku munadile ende theriyum cricket aduvom veetukku poi, so we are very close. appa naan nadichittu irundhen. so avaru assistant director aanadhukku appuram nariya kathaigal pesuvaru. அப்பப்போ என்ன உட்கார வச்சு இந்த கதையை கேளு அப்படின்னுவான். ஸோ அவன் நரேட் பண்றதை விட his presentation is awesome. Satya, I think this film you have proved your worth, and I'm sure it's going to make it big. Trailers and songs எல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கு, நல்லா இருக்கு. தமனுடைய மியூசிக் as usual ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பெரிய நடிகர்கள், பிஸியா இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பிரபு சார்ல இருந்து டெல்லி கணேஷ் சார், கிஷோர், நம்ம நண்பர் சதீஷ் மற்றும் நிறைய நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் மாதிரி தெரியுது. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஆக்சுவலி எப்படி ஒர்க் பண்ணானே தெரியல. பிகாஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட்ஸு. ஸோ இவன் எதுவும் சொல்லவே சொல்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன். ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தது என் கூட மியூசிக் பண்ணுறது. ஸோ சத்யா வெரி வெரி ரொம்ப ஆக்சுவலி இந்த படத்தில் சாங் ஏன் வச்ச அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்ட போது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தான் ஸ்கிரிப்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் பயங்கரமாக இருந்தது. பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஈரம், மீகாமன் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணும்போது எப்படி யோசிச்சேனோ, ஒரு க்ரைம் த்ரில்லர் எப்படி மியூசிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இட் வில் ப்ளே எ மேஜர் பார்ட். ஸோ சார் எப்படி சாங் நீ எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்னால், ஸோ ஹி காட் த சாங்ஸ் இன் ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது யார் சச்சின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரியலி தேங்க்ஸ் சச்சின் பிரதர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆஃபர். டி பிரகாஷ் ராவோட பேரன்னு கேட்ட உடனே நான் படத்தில் நடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அருமையான சப்ஜெக்ட் சொன்னார் தம்பி சத்யா. ரொம்ப சந்தோஷம்.
நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் தான் இப்ப பெரியவர்கள்லாம் திரையுலக பெரியவர்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. காரணம் என்ன, திரையுலகத்துல வந்து அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட பேர பசங்கள்லாம் எல்லாம் வரணுங்கிறது தான். வந்ததுல சத்யா ஒரு அருமையான ஒரு டைரக்டர், வெரி குட் டைரக்டர் அண்ட் வெரி ஸ்டைலிஷ் டைரக்டர். ரொம்ப ஸ்டைலா இந்த படத்தை எடுத்திருக்கார் சத்யா. உங்க தாத்தாவை போல் அப்பாவை போல் நீ பெரிய ஒரு இயக்குனர் ஆகணும்னு என்னோட ஆசீர்வாதம். அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசர் தம்பி வந்து நமது தம்பி சச்சின். அவருக்கு வந்து சினிமா ஆசை இருக்கு, அதால வந்து சினிமா எடுக்கிறார், அதால வந்து ஒரு 100 குடும்பம் பிழைக்கிறாங்க. ஆகையால் you welcome to Tamil cinema and we wish you take more and more films because of you. At least about 100 families are living today. You're most welcome. I enjoyed myself working with this team. I wish Yaravan all the best. Thank you Nikhil and thank you baby. Thank you so much. நல்ல படம், தரமான படம், கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணாத படம். அண்டு எல்லாமே அமைப்புகள் அந்த மாதிரி அழகாக இருக்கும். ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிடுற விதமே நல்லா இருக்கும். சார் வரீங்களா சார், கொஞ்சம் சார். அண்ட் ஒன் மோர் திங் ஐ மிஸ்டர் ஹியர், ஒரு ஆடியோ ரிலீஸ்னா டெல்லி கணேஷன் ஒரு ஃபோன் வரும். நான் யாரையும் குத்தம் சொல்கிறேன் நினைச்சிட்டு போட்டு அதை பற்றி கவலை இல்லை, அதுக்கப்புறம் வராது. பட் தே ஹவ் பீன் கண்டினியூஸ்லி காலிங் மீ ஃபார் த லாஸ்ட் 2-3 days. சார் வந்துருங்க 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 வந்துருங்கன்னு. கணேசனுக்கு இவ்வளோ பெரிய பெருமையா அப்படின்னு. பெருமை தந்தவர்கள், பெருமை தருகின்றவர்கள், அருமை புரிந்தவர்கள் வாழ்க வளர்க வெல்க. முதல்ல தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்ன நம்பரை கொடுத்து அவருடைய ஸ்டுடியோவில் தான் ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேட்டேன். சத்யா ஒரு 1 hour கதை சொன்னார், ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு இது புரியாது, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கன்னு. பட் இப்போ பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்தது படம். அதே மாதிரி யார் ஹீரோங்கும்போது அது மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சச்சின் ஜோஷி பண்ணுறாருன்னொன்னே நான் எனக்கு அவரை பற்றி அப்போ தெரியல, கூகுள் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் சத்யா. உண்மையிலே வந்து நல்ல ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக இருப்பார். ஆல்ரெடி தெலுங்குல மிகப்பெரிய ஹிட்டுகள் கொடுத்துருக்காரு. தமிழுக்கு நல்ல அறிமுகமாக இருப்பார். கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலையும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ அதான் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படமாகவும் ஒரு பெரிய ஹிட் படமாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு சத்யா வந்து வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து தெரியும். நாங்கள் கபடியை விட்டாலும், நாங்கள் கபடி விளையாடலனாலும் கபடி எங்களை விட மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலையும் கபடி வந்திருக்கு. அண்ட் போலீஸ் யூனிஃபார்ம் வந்து நான் என்ன வேணான்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. But it was a fantastic experience. All the best for the whole team. And it was a fantastic. And சச்சின் அவர் பற்றி பேசணும்னா, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், பணத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். அண்ட் he has been using his money very well for a very good cause. Thanks to him for that. இந்த படத்தில் கண்ணன் வழக்கமான சண்டையாக இருக்காது. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா அது ஒரு துப்பறியும் ஒரு கதை. இது ஆக்சுவலாக அதை வந்து ரொம்ப ஒரு த்ரில்லரில் சொல்லியிருக்கார் டைரக்டர். ஃபைட் தான், பெரிய படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் நிறைய இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான ஆக்ஷனாக இருக்கும். ஹீரோ ஒவ்வொரு விஷயம் எஸ்கேப் இல்லாமல் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்கேன். வழக்கமாக ஹீரோ கட்டி விட்ட மாதிரி ஹீரோயின் இஷா குப்தாவுக்கு கட்டி விட்டுருக்கிறதுல ரோப்பெல்லாம் கட்டி விட்டு ரொம்ப. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைவேன். நாங்கள் படத்தை நான் பார்த்துட்டோம், மிகப்பெரிய நானும் அருண் பழனிசாமி தான் பார்த்தோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள் சத்யா சார். First of all, I'd really like to thank everyone. It's my first film. It's my first time in Chennai, to be honest, and I'm really honored to be amongst such people, you know, such honorable people with a great body of work, which you know, I hope to get to learn more. So thank you for being here, for the support. It's yes, it's my first film, and I'd just like to say that how grateful I am that I got to work with someone like Prabhu sir, because you know, he's the history and the filmography that he had, and he got to play my father, so I'm really glad that my first film I got to work with someone like him. And then of course there are great actors, there's Kishore, there's Sachin, of course my producer and the actor, and Satish. So I'm just really glad that it's a film which it's of course thriller like they said.